ஆகாஷ் மதுவாலால் புதிய கான்ட்ரவர்சியை உருவாக்கும் ரசிகர்கள். ஸோ ஆகாஷ் மதுவாலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் ஹால் எடுத்துகிட்டு அவர் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கிட்டு, இந்த அவார்டு வந்து நான் ரோஹித் சர்மா கொடுக்குறேன், தேங்க்ஸ் ஃபார் ரோஹித் சர்மா, அவர் தான் வந்து சப்போர்ட் பண்ணார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருப்பார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆகாஷ் மதுவால் 3rd விக்கெட் எடுத்துகிட்டு போய் ரோஹித் சர்மாவை ஹக் பண்ணி அந்த இடத்துல வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணியிருப்பார். இப்போ அதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆகாஷ் மதுவாலுக்கு தெரியுது யார் வந்து பெட்டர் கேப்டன், ஸோ யார் வந்து ரியல் கேப்டன் அப்படின்னு. ஸோ டோட்டலாக அதனால தான் அவர் வந்துட்டு அவர் சொல்லும்போது ரோஹித் சர்மாவுக்கு தேங்க்ஸ் சொன்னார். ப்ளஸ் அவர் போய் அந்த செலிப்ரேஷன், விக்ட்ரி செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணும்போது ஹர்திக் பாண்டியாவை கண்டுக்காமல் அந்த இடத்துல போயிட்டு ரோஹித் சர்மா கிட்ட போய் செலிப்ரேட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இப்போ வைரலாக வந்து பேசிட்டு வராங்க. ஸோ டோட்டலாக வந்து அந்த ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாங்கிற விஷயத்தை எப்போ தான் விடுவாங்க அப்படிங்கிறது சுத்தமாகவே தெரியல. ஒரு ரியல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வர்சஸ் ஹர்திக் பாண்டியாலாம் கிடையாது. ஸோ ஆகாஷ் மதுவால் வந்து உருவானது ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் இல்லை. ஆகாஷ் மதுவால் ஒரு ஷாராக வந்து ஷைன் ஆகி அவர் வந்து ஒரு தரமான ஒரு பேசராக உருவானது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில். ஏன்னா டோட்டலாக யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஆகாஷ் மதுவால் அந்த இடத்துல வந்துட்டு உள்ளே கொண்டு வருவாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு. ஸோ டோட்டலாக அவங்களுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேசர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆப்ஷனை வந்துட்டு அவங்க வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அவங்க ஆகாஷ் மதுவால் தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. அது அவங்களுக்கு கையும் கொடுத்தது. ஸோ பும்ரா இல்லாத டைமில் பும்ரா இல்லை அப்படிங்கிறதையே வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மறக்க வச்சு ஸோ பும்ராவோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஸோ டோட்டலாக 5 விக்கெட் ஹால்லாம் வந்து எடுத்து அசத்தினவர் தான் ஆகாஷ் மதுவால். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அந்த இடத்துல எனக்கு வந்து பேசர் அப்படிங்கும்போது நான் வந்து ஆகாஷ் மதுவாலோட தான் போவேன் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கிட்ட சண்டை போட்டு ஸோ ஆகாஷ் மதுவாலை உள்ளே எடுத்துகிட்டு வந்த பிளேயர் அப்படின்னா அந்த டைமில் கேப்டனாக இருந்து ரோஹித் சர்மா. ஸோ அதனால் ரோஹித் சர்மாவுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நான் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயரே நிறைய இடத்துல வந்து ஆகாஷ் மதுவால் பேசியிருக்காரு. ஸோ ஆகாஷ் மதுவாலோட அந்த கரியரை பீக் பண்ணது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில். ஸோ ரோஹித் சர்மா பண்ண விஷயம், ஸோ அதுக்கு வந்து நன்றியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ அவர் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை பேசினது, இந்த அவார்டு வந்து கண்டிப்பாக அவருக்கு தான் போகணும், அவர் தான் உருவாக்குனவர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ப்ளஸ் அந்த இடத்துல ஹக் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்துட்டு ரோஹித் சர்மா ஹக் பண்ணியிருந்தார். ஸோ இதை ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை இப்போ உருவாக்கி ஸோ ரோஹித் சர்மா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு வாரம் நமக்கு வந்து மேட்ச் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் அப்பையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வியாழக்கிழமையில் இருக்கோம், நாளைக்கு வெள்ளி, அதுக்கப்புறம் சனி. ஸோ இந்த ஒரு டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மறுபடியும் வந்து எதுவும் பீக்கில் வராது. ஸோ டோட்டலாக அவங்க பிளேயிங் 11 ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுடைய அந்த ப்ராக்டிஸ் செஷன் வீடியோஸை ஜாலியாக போட்டுட்ருக்கலான்னு எதிர்பார்த்தா ஏதாவது ஒரு விஷயத்தில் எப்படி வந்துட்டு இந்த இடத்துக்குள்ளே கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆகாஷ் மதுவால் வர்சஸ் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா இப்படிங்கிற இந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.